மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். அனைத்து முதுகலை கணித ஆசிரியர்கள், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் மேக்ஸ் டீச்சர்ஸ், இவங்க தான் +1 +2 ஹேண்டில் பண்றவங்க. இவங்க இப்ப தேர்வுத்துறையுடைய இயக்குனருக்கு ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, 12th மேக்ஸ் பப்ளிக் 2024ல சில கொஸ்டின்ஸ்ல ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லி 13 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் போட சொல்லி அவங்க இப்போ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் தான், ஒரு கோரிக்கையாக ஒரு வலியுறுத்தலாக அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் தேர்வுத்துறை தான் ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க. அவங்க ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துட்டு வெதர் அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கலாமா வேண்டாமான்றத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நமக்கு அது ஆன்சர் கீ வந்தால் தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது டைப் ஏல 17th கொஸ்டின், அதே கொஸ்டின் டைப் பில 18தா வந்து வருது. அந்த வேரியன்ஸ் கொஸ்டின் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேரியன்ஸ் ஆஃப் 3 இதோட ஆக்சுவல் ஆன்சர் வந்து 0 தான். ஏன்னா எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டோட வேரியன்ஸ் எடுத்தாலுமே நமக்கு 0 தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ அது எழுதியிருந்தா கண்டிப்பா கரெக்ட் தான். ஆனா கொஸ்டின்ல சாரி சாய்ஸஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சி ஆப்ஷன்ல வேரியன்ஸ் ஆஃப் 3ன்னு அதே கொஸ்டினை அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே கரெக்ட் தான் அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, ஏன்னா வேரியன்ஸ் ஆஃப் 3 அப்படின்றது தனக்குத்தானே ஈக்குவல் டுவாகவும் இருக்கும் தானே. இப்போ 3+1 அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது 4ன்னு எழுதினாலும் கரெக்ட் தான், இல்லை 3+1 மறுபடியும் அது ஈக்குவல் டு 3+1ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான் இல்லையா. ஏன்னா இட் இஸ் ஈக்குவல் டு திஸ், கரெக்ட் தான் இல்லையா. ஸோ அந்த லாஜிக்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் 3 அதுவும் தனக்கு தானே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் எழுதியிருந்தாலும் கரெக்டாக மார்க்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆப்ஷன், இந்த 3 அப்படின்ற அந்த செகண்ட் ஆப்ஷன் எழுதியிருந்தீங்கனாலோ, இல்லை 9 அப்படிங்கிற அந்த லாஸ்ட் ஆப்ஷன் எழுதியிருந்தீங்கனாலோ அப்போ உங்களுக்கு தப்பு தான். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேபி கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2 ஆப்ஷனுமே நமக்கு வேலிடாக தான் இருக்குது. அப்போ இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஆன்சர் கீழே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்குன்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. பட் 1 மார்க்ஸில் 2 ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 2 ஆன்சரில் ஏதாச்சும் ஒன்று எழுதியிருந்தா கூட நமக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி ஏற்கனவே நிறையா டைம் நடந்திருக்கு. ஒரு 2 வருஷம் முன்னாடி இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் 2 ஆப்ஷனுமே கரெக்டாக இருந்துச்சு. ஃபார்முலாவுடைய ப்ளூரல் கேட்டிருந்தாங்க. ஃபார்முலே அப்படின்றதும் கரெக்டு தான், ஃபார்முலாஸும் கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இது ஓகே. அடுத்ததாக விநாயகன் 25 பொறுத்தளவில் அவங்க தமிழ் மீடியம்க்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம்க்கு கிரேஸ் மார்க் கேட்கவே இல்லை. ஸோ இங்கே நல்லா நீங்கள் பார்க்கலாம், தமிழ் வழி மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்கள் வழங்க வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அதற்காக என்ன காரணமாக அவங்க சொல்கிறாங்கன்னா, புக்கில் வந்துட்டு நிகழ்தகவு நிறை சார்புகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனால் கொஷின் பேப்பரில் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு அப்படின்னு சொல்லி மாற்றி தப்பாக கேட்டிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியமில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது புக்லையும் கரெக்டாக தான் இருக்குது, கொஷின் பேப்பர்லையும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி அந்த லெஸ் தேன் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை, அது தப்பாக இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க எதுவுமே அதை சொல்லலை. அவங்க ஜஸ்ட் அந்த தமிழ் மீடியமில் அந்த கொஷினோட சென்டென்ஸில் வந்து வேர்டிங்ஸ் தப்பாக இருக்குது. ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 2 மார்க் இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 மார்க் கிரேஸ் மார்க் கிடைக்கும். பட் இங்கிலீஷ் மீடியமுக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அந்த லெஸ் தேன் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு புக்கில் இருக்க அந்த லெஸ் தேன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது குறையுது. ஸோ அதனால் அது எக்ஸாக்ட்லி கிடைக்குமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இங்கிலீஷ் மீடியமுக்கு. அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 47th ஏ, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த டில்டு அப்படின்ற அந்த குறியீடு, இந்த இப்படி இருக்க அந்த குறியீடு வந்து புக்கில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது சிஎஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணால் அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருந்துருக்கலாம். பட் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல மேபி யாராச்சும் கெஸ் பண்ணி வேணால் போட்டிருக்கலாம், இல்லை வேற எங்கேயாச்சும் அவங்க அதை கேள்விப்பட்டிருக்கலாம். பட் புக்கிலேயே இந்த ஒரு சிம்பிள் வந்து கிடையாது அப்படின்றனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸால இது எழுதியிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே 5 மார்க்ஸ் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க நெகேஷனுக்காக. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 45 பியில் வந்துட்டு போத் தமிழ்
மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கிரேஸ் மார்க் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஷின், புக்கில் வந்து இல்லை அப்படின்னாலும் கிரியேட்டிவ் கொஷின், தாராளமாக இன்டீரியர் கொஷின் கிரியேட்டிவ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கலாம். ஸோ அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான கருத்தினை கொண்டிருக்கவில்லை. அதாவது அந்த கொடுத்திருக்கக்கூடிய சம் வந்து அவங்க ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரைஸ்டா ஃப்ரேம் பண்ணல. கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க என்று இருக்கிறது. பாடப்புத்தகத்தில் துணையலகு வெக்டர் சமன்பாடு, துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு என்றுதான் உள்ளது. கேள்வித்தாளில் கேட்கப்பட்டுள்ள இந்த வினாவானது கருத்து தெளிவில்லாமல் அமைந்துள்ளது. முக்கிய வார்த்தைகள் இடம்பெறவில்லை. ஆதலால் தயவு கூர்ந்து மாணவர்களின் இது காக்கும் வகையில் 5 மார்க் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற மாதிரியே எக்ஸாக்டாக அந்த கொஷினோட இது அந்த வேர்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் இங்கே ஒரு 5 மார்க்கு, அடுத்து இங்கே ஒரு 5 மார்க்கு கிரேஸ் மார்க் கேட்டிருக்காங்க. இது ஒரு 10, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 மார்க் ஒன்று 12, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 மார்க் ஒன்று, இது எல்லாம் சேர்த்து 13 மார்க்ஸுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உறுதியாகி வரும், ஏன்னா ஏற்கனவே கொஷினும் ரொம்ப ஈஸி. இப்போ 13 மார்க்ஸ் கிரேஸ் மார்க் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால கவர்மெண்ட் வந்து யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. எல்லாம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.